வணக்கம். இன்னைக்கு பசலை கீரையில எப்படி கடையல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிம்பிள் ரெசிபி. நம்ம தோட்டத்துல இருந்தே கொஞ்சம் பசலை கீரைகள் நம்ம எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுகி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா கடையலுக்கு ஒரு 1/2 கப் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம கடையல் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி இலைகளை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, எரிப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக நம்ம கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவில் நம்ம தண்ணீர் சேர்த்துக்கிறோம். இதை குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அரைப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கையளவு தேங்காய் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம், ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை 3 விசிலுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடைசல் ரெடி ஆகிரும். இல்லை உங்களுக்கு நல்லா மை போல் வேணும்னா நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை நீங்கள் கேஸில் வச்சு ஒரு கொதி வர்ற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா போதும். அடுத்து இதுக்கு தேவையான தாளிப்பு, ஒரு சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது இதை நம்ம கொதிக்கக்கூடிய குழம்பு கூட சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கடைசல் நம்ம ரைஸ் கூட ரொம்பவே டேஸ்டியாக பொருந்தி போகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு அழகான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.